Welcome to CAist. இன்னைக்கு நம்ம illustration 3 பார்க்க போறோம். You are required to prepare balance sheet and statement of profit and loss from the following trial balance of Haria Chemicals Limited for the year ended 31st March 2021. ஓகேங்களா? அப்போ trial balance தந்துட்டாங்க. இது வந்து debit side, இது வந்து credit side. ஓகேங்களா? Inventories இது வந்து opening inventories தான் இருக்கும். ஏன்னா closing எதுவும் தரல. இங்க வந்து 31st March அந்த மாதிரி எதுவும் தரல. அப்போ இது வந்து ஓப்பனிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்னிச்சர் பிபிஇயில் போடுவோம். டிஸ்கவுண்ட் வந்து டெபிட் சைடில் இருக்குது. அப்போ டிஸ்கவுண்ட் எக்ஸ்பென்சஸ். லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் டெபிட்டில் இருக்குது. லோன்ஸ் டு டைரக்டர்ஸ்னால் கம்பெனி வந்து லோன்ஸ் கொடுத்துருக்கு. லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் எப்பவுமே ஷார்ட் டேர்ம், அதாவது லெஸ் தேன் 12 monthஸாக தான் இருக்கும். அப்போ இது வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அட்வர்டைஸ்மெண்ட்னா எக்ஸ்பென்சஸ். பேட் டெப்ஸ் எக்ஸ்பென்சஸ். கமிஷன் டெபிட் சைடில் இருக்குது. அப்போ அது வந்து எக்ஸ்பென்சஸ். மெட்டீரியல் கன்சியூம்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அந்த மாதிரி இதை பண்ணியிருப்பாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி பிபிஇ. ரெண்டல்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ். கரண்ட் அக்கௌண்ட் கேஷ்ன்னு இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் பேங்க். ஓகேங்களா? பேங்க்கோட கரண்ட் அக்கௌண்ட், அதாவது கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் ஓடி நிறைய இருக்குமா? இந்த மாதிரி ஓடினா இது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்களா? பேங்க் ஓவர் டிராஃப்ட் அதெல்லாம். கரண்ட் அக்கௌண்ட்னா பேங்க். ஓகேங்களா? ஓடினா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லோன் திங். அப்போ இது வந்து லைபிலிட்டி சைடில் போயிடும். லைபிலிட்டி சைடில் ஓடி போயிடும். கரண்ட் அக்கௌண்ட்னா பேங்க் மாதிரியே போடுவோம். ஓகேங்களா? ஓகே. பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. பேங்க்கில் நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கா? சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி. இதில் வந்து கரண்ட் அக்கௌண்ட். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் இது வந்து எக்ஸ்பென்சஸ். ஃபைனான்சியல் சார்ஜஸில் போடணும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஒன்றில் பிஎன்எல்ல அதர் எக்ஸ்பென்சஸில் போடுவோம். ஆர்எல்ஸ் ஜென்ரல் ரிசர்வில் மைனஸ் பண்ணி காட்டுவோம். அது எதுவுமே சொல்லலை. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபிக்சர்ஸ்னால் பிபிஇ. வேஜஸ்னால் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நத்திங் பட் எம்ப்ளாயி காஸ்ட். கன்சியூமபிள்ஸ்னால் அதர் எக்ஸ்பென்சஸ். இது வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுல கன்சியூமபிள் எக்ஸ்பென்சஸ். ஃப்ரீ ஆல் லேண்ட்னா பிபிஇ. நெக்ஸ்ட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னா பிபிஇ. குட்வில்னா இன்டென்ஜிபிள் அசெட்ஸில் போடணும். ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னா நத்திங் பட் டெட்டாஸ். டீலர் சைட்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். டிரான்சிட் இன்சூரன்ஸ் இதுவும் எக்ஸ்பென்சஸ். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அவங்களே எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரைட் இது வந்து எக்ஸ்பென்சஸ். டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் இது எக்ஸ்பென்சஸ் தான், நத்திங் பட் ஃபைனான்ஷியல் சார்ஜஸ். ஓகேங்களா? டெபிட் சைடு ஓவர். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சைடு பார்த்துலாம். கிரெடிட் சைடில் ஷேர் கேபிட்டல் இருக்குது. ஓகே. ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? நத்திங் பட் 2,50,000 ஷேர்ஸ் ஆஃப் 10 each. ஓகேங்களா? ஓகே. 11% டிபெஞ்சர்ஸோட இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 5 lakhs இன்ட்டு 10%. சாரி 5 lakhs இன்ட்டு 11% தானே? ஆமாம், இங்கே வந்து 11% இருக்குது. ஸோ இன்ட்டு 11% 55,000 வரும். ஓகேங்களா? அதுதான் ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. ஆமாம், அதுதான் இங்கேயே இருக்குது. சப்போஸ் இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும். ஓகேங்களா? 10. பேங்க் லோன் வந்துட்டு நம்ம வந்து மோஸ்ட்டாக லாங் டேர்ம் தான் எடுப்பாங்க. அப்போ அது வந்து லாங் டேர்ம் பாரிங்ஸில் போட்டுடலாம். ட்ரேட் பேபிள்ஸ் நத்திங் பட் கிரெடிட்டாஸ். சேல்ஸு ஓகே. ரெண்ட் ரிசீவ்டு அதர் இன்கம்ஸில் போட்டுறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ வந்து இது வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ இது கைண்ட் ஆஃப் அ கமிஷன் திங். ஓகேங்களா? அப்போ இது வந்து இன்கம் அதர் இன்கம்ஸில் போட்டுருணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ ரிசீவ்டு. ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நத்திங் பட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போடுவோம். டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. அதாவது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி நத்திங் பட் 1,46,000. இது வந்து மைனஸ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்றுனா பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் எதுவும் இல்லை. க்ளோசிங் இன்வென்ட்ரி மட்டும் கொடுத்துட்டாங்க. இதுதான் க்ளோசிங் இன்வென்ட்ரி. அப்போ இது வந்து வெரி ஈஸி சம். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ஃபஸ்ட் பேஜில் போட்டணும். செகண்ட் பேஜில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் பேஜில் வந்து பேலன்ஸ் ஷீட், செகண்ட் பேஜில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தேர்ட் பேஜில் இருந்து தான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஒன்றுனா லைன் பை லைன். பேலன்ஸ் ஷீட்டில் ஒன் என்னது? ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ். அதில் 1 ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். அதில் ஏ ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? பர்டிகுலர்ஸ் நோட் அது இல்லை, ஒரு நிமிஷம். பர்டிகுலர்ஸ் இது வந்து நோட் நம்பர்
இது வந்து ருபீஸ் ஓகேங்களா. நோட் நம்பர் 1 ஸ்ட்ரைட்டாக நோட்ஸ் காலமில் போயிட்டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு எழுதிக்கணும். ஷேர் கேபிட்டலில் இங்கே எதுவும் ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல் எதுவுமே தரல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஆத்தரைஸ்ட், இஷ்யூட், சப்ஸ்கிரைப் எல்லாமே ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கணும். நான் ஷார்ட் ஃபார்மில் டைம் பீயிங்காக எழுதுகிறேன் ஓகேங்களா. ஆத்தரைஸ், இஷ்யூட், சப்ஸ்கிரைப், பெய்ட் அப் அண்ட் கால்ட் அப்னு சொல்லிட்டு எவ்வளோ ஷேர்ஸு 2,50,000 ஷேர்ஸ் ஆஃப் 10 each. அப்போ 2,50,000 என்ன டைப் ஆஃப் ஈக்விட்டி ஷேர், என்ன டைப் ஆஃப் ஷேர்ஸ் இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓகேங்களா. அப்போ 2,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 eachன்னு சொல்லிட்டு ஐ மீன் 10 eachன்னு சொல்லிட்டு 25 lakhsன்னு எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். 25 lakhsன்னு எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து மெயினான நோட்ஸில் வந்து 25 lakhs ஓகேங்களா. 25 lakhs. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட் ஃபுல்லாக ஒன்றா லைன் பை லைன் பார்க்கணும். பி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2 ஓகேங்களா. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2 என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் டிக் அடிச்சிருங்க ஓகேங்களா. டிக் அடிச்சாச்சு. இதெல்லாம் லாங் டேர்மில் தான் வரும். நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் P&L வரும். வேறு எதாவது வருமா? வேறு எதுவும் வராது. அப்போ P&L அக்கௌண்ட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இங்கே வந்து ஓப்பனிங் தான் தந்துருப்பாங்க. ஏன்னா இனிமேல் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நெட் ப்ராஃபிட் இனிமேல் தான் கண்டுபிடிப்போம். அப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பனிங். இது வந்து நத்திங் பட் ஓப்பனிங் ஓகேங்களா. அப்போ 1,39,000 1,39,000 ஒரு 5 லைன் 4 லைன் லீவ் இடம் விட்டுட்டு தேர்ட் நோட்ஸ் எழுதிக்கலாம் ஓகேங்களா. தேர்டில் என்ன இருக்குது? இங்கே வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 11% டிபெஞ்சர்ஸ், பேங்க் லோன்ஸ் இருக்குது ஓகேங்களா. பேங்க் லோன்ஸ் நான் அசியூம்டு ஓகேங்களா. அசியூம்டாக எழுதியிருக்கணும். அப்போது 2 என்னது? நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதுலேயே லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஓகேங்களா. ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் டைம் பீயிங்காக எப்படி எழுதுறேன் ஓகேங்களா. அதில் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் என்னது? 10% டிபெஞ்சர்ஸ், சாரி 11% நினைக்கிறேன். கரெக்ட், 11% டிபெஞ்சர்ஸ் ஓகேங்களா. அப்போ 11% டிபெஞ்சர்ஸ் 11% டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு? 11% டிபெஞ்சர்ஸ் 5 lakhs ஓகேங்களா. 11% டிபெஞ்சர்ஸ் 5 lakhs. அடுத்து பேங்க் லோன். இது வந்து பேங்க் லோன் ஓகேங்களா. இதை வந்து என்ன எழுதணும்? அசியூம்டுன்னு எழுதணும் சரிங்களா. அசியூம்ட் as லாங் டேர்ம் எழுதுனதுக்கப்புறம் அமௌண்ட் என்னது? 6,45,000 6,45,000 டோட்டல் பண்ணி எழுதணும்னா 11,45,000 ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிடுங்க. 11,45,000 மெயின் நோட்ஸில் வந்து 11,45,000 ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்னெல்லாம் இருக்குது? ரெண்ட் ரிசீவ்டு, ட்ரேட் பேபிள்ஸ் இருக்குது. வேறு எல்லாமே ஓகே. இது வந்து நம்ம பிபியில் தான் போடுவோம். இது வந்து பிபியில் தான் போடுவோம். இப்போ ட்ரேட் பேபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம் ஓகேங்களா. 3 என்னது? கரண்ட் லைபிலிட்டிஸ். அதுலேயே ட்ரேட் பேபிள்ஸ் எவ்வளவு? ட்ரேட் பேபிள்ஸ் 2,81,000 இப்போ 2,81,000 ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம். ஏதாவது நோட்ஸ் இருந்தால் மட்டும் நோட்ஸ் போட்டுக்கலாம். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ டோட்டல் ஓகேங்களா. டோட்டல் அப்படியே எழுதிட்டு கோடு போட்டு வச்சுக்கலாம். ஓகே டன். நெக்ஸ்ட் 2 அசட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் நான் கரண்ட் அசட்ஸில் APPE ஓகேங்களா. நோட் நம்பர் 4 ஓகேங்களா. கண்டினியூங் நோட்ஸாக தான் இருக்கும். நோட் நம்பர் 4ல் PPE போட்டுட்டு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா.
ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ் கிராஸ் பிளாக் depreciation net block ஓகேங்களா particulars gross block less provisions ஓகேங்களா less current year depreciation இங்க வந்து net block ஓகேங்களா net block னு போட்டாச்சு இப்போ என்னெல்லாம் அசெட் இருக்கு அப்படியே எழுதிடணும் என்னெல்லாம் அசெட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் இருக்கு போடலாம் ஃபர்னிச்சர் ஓகேங்களா ஃபர்னிச்சர்ல என்னது 2 lakhs ஃபர்னிச்சர்ல 2 lakhs ஓகே நெக்ஸ்ட் என்னலாம் இருக்கு டிஸ்கவுண்ட் இல்ல மெட்டீரியல்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்போ ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு பிளான்ட் அண்ட் மிஷினரி 8,60,000 ஓகே நெக்ஸ்ட் டே லைனா ரெண்டல்ஸ் இல்ல கரண்ட் அக்கவுண்ட் இல்ல preliminary fixtures 3 lakhs fixtures 3 lakhs ஓகேங்களா fixtures 3 lakhs next அப்படியே next line by line next என்னது wages இல்ல consumablesல freehold land எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல போட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் ஓகேங்களா ஏனா அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் வராது 15,46,000 ஓகேங்களா land does not depreciate ஓகேங்களா 15,46,000 next tools and equipments next வந்து tools and equipments எவ்வளவு tools and equipments எவ்வளவு 2,45,000 ஓகே வேற ஏதாச்சும் இருக்கா trade receivables goodwill real estate transit insurance ஓகே வேற எதுவுமே இல்ல provision for depreciation இங்க வந்து பார்த்தோம் provision for depreciation plant and machinery 1,46,000 மட்டும் இருக்கு அப்ப அத வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் plant and machineryல 1,46,000 மட்டும் இருக்கு அது மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது டெப்ரிசியேஷன் கொடுத்திருக்காங்களா adjustmentsல ஏதாவது கொடுத்திருக்காங்களா adjustmentsல எதுவுமே இல்ல க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு அப்ப அப்படியே போட்டுடலாம் சரிங்களா இதெல்லாம் அப்படியே வரும் ஓகேங்களா இதெல்லாம் அப்படியே வரும் அப்ப 2 lakhs இது வந்து 3 lakhs fixtures வந்து 3 lakhs plant and machinery கடைசில போட்டுக்கலாம் 15,46,000 2,45,000 plant and machineryல 8,60,000 minus 1,46,000 னா 7,14,000 டோட்டல் பண்ணோம்னா நெட் பிளாக் கிடைச்சிரும் டோட்டல் என்னது 2 lakhs plus 7,14,000 plus 3 lakhs plus 15,46,000 plus 2,45,000 அப்படினா 30,05,000 ஓகேங்களா இதுதான் நெட் பிளாக் மெயின் ஆன்சர்ல வந்து 30,05,000 ஓகேங்களா 30,05,000 ஓகே பி என்னது இங்க பார்த்தோமே goodwill பார்த்தோமா intangible assets போடணுமா அப்ப intangible assets note number 5 ஓகேங்களா intangible assets note number 5 ல intangible assets என்னது intangible assetsல goodwill amount என்னதுன்னா 2,65,000 அப்ப 2,65,000 க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் ஆன்சர்ல வந்து 2,65,000 ஓகேங்களா 2,65,000 intangible assets போட்டாச்சு நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ட்ரேட் ரெசிபிள்ஸ் இருக்கு ஓகே டீலர் சைடு இதெல்லாமே எக்ஸ்பென்சஸ் அப்புறமா போட்டுக்கலாம் ட்ரேட் ரெசிபிள்ஸ் இருக்கு அது பார்த்துக்கலாம் கன்சூமர்ஸ் வேஜஸ் எல்லாம் எக்ஸ்பென்சஸ் அப்புறமா போட்டுக்கலாம் இது எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டும் எக்ஸ்பென்சஸ் ஓகே ரெண்டல்ஸ் எக்ஸ்பென்சஸ் பேட் டெட்ஸ் கமிஷன் எக்ஸ்பென்சஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இருக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்பென்சஸ் ஓகே இப்போ என்னெல்லாம் போடுறோம்னா நான் கரண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ எல்லாமே கரண்ட் தான் இப்போ வந்து கரண்ட் அசெட்ஸ்ல ஏ என்னது
கரண்ட் அசெட்ஸில் ஏ என்னது இன்வென்ட்ரிஸில் ஸ்ட்ரைட்டாகவே போட்டலாமா ஸ்ட்ரைட்டாகவே போட்டலாம் அதாவது இன்வென்ட்ரிஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு 8,23,000 ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன் 8,23,000 ஓகேங்களா டன் பி என்னது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் என்னது இது ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம் ஓகேங்களா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் என்னது 4,40,000 4,40,000 ஓகேங்களா சி என்னது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் இதுக்கு நோட்ஸ் போடணும் ஓகேங்களா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் நோட் நம்பர் 6ல் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் என்னதெல்லாம் இருக்குது கேஷ் இருந்துச்சு கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சா கேஷ் இருந்துச்சு கரண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு ஓகேங்களா பாருங்கள் கேஷ் இருக்குது கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது 45,000 8,000 ஓகேங்களா இப்போ இது வந்து கேஷ் வந்து 8,000 கரண்ட் அக்கௌண்ட் வந்து 45,000 ஓகேங்களா இப்போ 45 + 8 பண்ணோம்னா 53,000 வரும் ஓகேங்களா 53,000 ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் ஆன்சரில் வந்து 53,000 ஓகே நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன இருக்குது டிஸ்கவுண்ட் வராது லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் வரும் லோன்ஸ் டு இன்வென்ட்ரிஸ் ஓகே லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸா அப்போ டி வந்து என்னது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஓகேங்களா நோட் நம்பர் 7 ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நோட் நம்பர் 7 இப்போ ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இங்கே வந்து லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் நான் எல்லாம் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபார் டைம் பீங் தான் அப்படி எழுதுகிறேன் லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் வந்து 80,000 சாரி லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் வந்து 80,000 ஓகேங்களா கரெக்டு தானே லோன்ஸ் டு டைரக்டர்ஸ் 80,000 டன் ஓகே அப்போ மெயின் ஆன்சரில் வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 80,000 வேறு ஏதாச்சும் இருக்கா டிஸ்கவுண்ட் இல்லை மெட்டீரியல்ஸ் கன்சியூம் வராது ரெண்டல்ஸ் வராது ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் இருக்கா டன் ஓகே அவ்வளோதான் அப்போ இங்கே வந்து டோட்டல்னு சொல்லிட்டு லைன் போட்டுட்டு வச்சுக்கோங்க கடைசியில் தான் சால்வ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பிஎன்எல் நெக்ஸ்ட் பேஜில் பிஎன்எல் ஓகேங்களா பர்டிகுலர்ஸ் இந்த மாதிரி எழுதிடணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் ஹரியா கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஃபார் த இயர் அண்ட் இதெல்லாம் முக்கியம் ஓகேங்களா பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸ் ஓகேங்களா இல்லை ஃபார்மேட் ஃபுல்லாக எழுதிடணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் ஃபுல்லாகவே எழுதிடணும் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2 அதர் இன்கம்ஸ் 3 டோட்டல் இன்கம்ஸ் ஓகேங்களா 3 டோட்டல் இன்கம் 4 எக்ஸ்பென்சஸ் 5 சாரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் இது இருக்குல்ல எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் 7 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்போ ஃபஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம் 2 பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் 3 changes in WIP finished goods and traded goods changes in inventory ஓகேங்களா inventory fourth one வந்து employee cost fifth one வந்து finance cost sixth one வந்து depreciation seventh one வந்துட்டு other expenses fifth one ஓகேங்களா முடிஞ்சிச்சு fifth one என்னது total expenses sixth one profit before tax less tax profit after tax இங்கே டேக்ஸ் எதுவுமே இல்லை அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா
ஓகே, இப்போ ஃபுல்லாக கிரெடிட் சைட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா, கிரெடிட் சைடில் எதெல்லாம் டிக் ஆகலை, சேல்ஸ் டிக் ஆகலை. ஓகேங்களா, 42,68,000 சேல்ஸ். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 42,68. ஓகேங்களா, இப்போ 42,68,000 அது வந்து சேல்ஸ் போட்டாச்சு, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நோட் நம்பர் அதர் இன்கம்ஸில் நோட் நம்பர் போடணும். ஏன்னா இங்கே வருங்க 7. ஓகே, அப்போ இங்கே வந்து 8. ஏன்னா இல்லை நிறைய இருக்குது. ஓகேங்களா, நோட் நம்பர் 8 அதர் இன்கம்ஸ். நோட் நம்பர் 8 அதர் இன்கம்ஸ் என்னெல்லாம் இருக்குது லைன் பை லைன் அப்படி இல்லைங்க. ரெண்ட் ரிசீவ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். அப்போ ரெண்ட் ரிசீவ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் எவ்வளவு? ரெண்ட் ரிசீவ்டு வந்து 46, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து 10,000. 46,000 இங்கே வந்து 10,000. அப்போ டோட்டலாக 56,000 மெயின் ஆன்சரில் வந்து எழுதணும். 56,000 லேட்டரானு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இப்படி இருக்கட்டும். எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம். இங்கே வந்து மெட்டீரியல் கன்சியூம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல் கன்சியூம்னு சொல்லிட்டு 23,19,000 கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்ம இன்வென்ட்ரிஸ்லாம் மைனஸ் பண்ணுமான்னு கேட்டால், ஏன்னா இந்த இன்வென்ட்ரிஸ்குள்ளே ஃபினிஷ்டு குட்ஸும் இருக்கலாம், ட்ரேடட் குட்ஸும் இருக்கலாம். இங்கே வந்து எதுவுமே தரலை. ஸ்பெசிஃபிக்காக ரா மெட்டீரியல் WIP ஃபினிஷ்டு குட்ஸ், ட்ரேடட் குட்ஸ்னு எதுவுமே தரல. ஸோ நான் அதுலேயே ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து ஃபுல்லாகவே WIP ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ட்ரேடட் குட்ஸ்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த இன்வென்ட்ரிஸ் எல்லாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெட்டீரியல் கன்சியூம்டாக வெறும் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டில் வெறும் மெட்டீரியல் கன்சியூம் ஃபுல்லாகவே போட்டுறேன். அதாவது 23,19,000 போட்டுறேன். ஓகேங்களா, அப்போது காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 23,19,000. ஓகேங்களா, நோட் நம்பர் 9 பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் இல்லை. ஓகேங்களா, நோட் நம்பர் 9 வந்து சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் இன் WIP ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ட்ரேடட் குட்ஸ். அப்போது நோட் நம்பர் 9 சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் இன் WIP ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ட்ரேடட் குட்ஸ். இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக், இது வந்து ஓப்பனிங். அப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரி என்னது? 6,80,000. க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளவு? லெஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளவு? க்ளோசிங் இன்வென்ட்ரி வந்து 8,23,000 மைனஸில். ஓகேங்களா, மைனஸில். அப்போது மைனஸ் பண்ணோம்னா 6,80,000 மைனஸ் 8,23,000 மைனஸ் பண்ணோம்னா மைனஸில் ஆன்சர் வரும். -1,43,000 மைனஸில் ஆன்சர் வரும். மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா மைனஸ்லேயே எழுதணும். ஓகேங்களா, மெயின் ஆன்சரில் வந்துட்டு -1,43,000. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா மைனஸ்லேயே எழுதணும். அடுத்து எம்ப்ளாயி காஸ்ட். ஓகேங்களா, கிரெடிட் சைடு எல்லாம் முடிஞ்சு, டெபிட் சைடில் இன்வென்ட்ரிஸ் முடிஞ்சு. எம்ப்ளாயி காஸ்ட்டில் இது வேஜஸ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா, வேஜஸ் மட்டும் தான் வரும். நோட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா, நோட்ஸ் என்னது? நோட் நம்பர் 10. நோட் நம்பர் 10ல் எம்ப்ளாயி காஸ்ட் எவ்வளோ? வேஜஸில் டிக் அடிச்சிருங்க, 9 lakhs. வேஜஸ் வந்து 9 lakhs. மெயின் ஆன்சரில் வந்து 9 lakhs எழுதிடணும். வேஜஸ் வந்துட்டு 9 lakhs. மெயின் ஆன்சரில் எம்ப்ளாயி காஸ்ட் வந்து 9 lakh. ஓகேங்களா, ஓகே, டன். சேலரி எதுவும் இல்லைல்ல? ஓகே, டன். இப்போ வந்துட்டு ஃபைனான்ஸ் காஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் இருக்குது. அது போக டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அது எழுதிடலாமா? நோட் நம்பர் 11 ஃபைனான்ஸ் காஸ்ட். ஓகேங்களா, என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் 11% டிபெஞ்சர்ஸ். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன் 11% டிபெஞ்சர்ஸ் எவ்வளோனா 55,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் வந்து 1,16,000.
தௌசண்ட் டோட்டல் பண்ணி எழுதணும்னா 1,16,000 ப்ளஸ் 55,000 பண்ணோம்னா 1,71,000. ஓகேங்களா, இதெல்லாம் தான் மெயின் ஆன்சரில் போய் எழுதணும். எவ்வளவு? 1,71,000. டெப்ரிசியேஷன் இல்லை, ஏன்னா பிபியில் பிபி ஒர்க்கிங்ஸில் பார்த்தோம்னா கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஃபுல்லாகவே ஜீரோவாக தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ டெப்ரிசியேஷன் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் வந்து வெறும் அதர் எக்ஸ்பென்சஸ் தான். நோட் நம்பர் 12 போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதர் எக்ஸ்பென்சஸ் நோட் நம்பர் 12. ஓகேங்களா, அப்போ அதர் எக்ஸ்பென்சஸ் நோட் நம்பர் 12 என்னெல்லாம் இருக்கோ அப்படியே எழுதிடுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்கவுண்ட் அப்படியே எழுதிடலாம். டிஸ்கவுண்ட் எவ்வளவு? டிஸ்கவுண்ட் வந்துட்டு 40,000. டிஸ்கவுண்ட் வந்து 40,000. ஓகே, டன். நெக்ஸ்ட் லைன் பை லைன் டிக் அடிக்காதெல்லாம் எழுதிருங்க. அட்வர்டைஸ்மெண்ட், பேட் டெட்ஸ் அண்ட் கமிஷன். அட்வர்டைஸ்மெண்ட், பேட் டெட்ஸ் அண்ட் கமிஷன். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட், பேட் டெட்ஸ் அண்ட் கமிஷன். அட்வர்டைஸ்மெண்ட், பேட் டெட்ஸ் அண்ட் கமிஷன் 20, 35, 1,20,000. இப்போ 20, 35, 1,20,000. ஓகேங்களா, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன், டைமிங்காக நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ரெண்டல்ஸ் வந்து 25,000. ஓகேங்களா, ரெண்டல்ஸ் வந்து 25,000. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் ரிசர்வ்லேருந்தே மைனஸ் பண்ணணும்னு எதுவும் சொல்லலை நான். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் போட்டுறேன். ஓகேங்களா, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் 10,000. ஓகேங்களா, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000. டன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சியூமபிள்ஸ். அப்போ கன்சியூமபிள்ஸ் எவ்வளவு? கன்சியூமபிள்ஸ் வந்து 84,000. 84,000. ஓகே, நெக்ஸ்ட் டீலர் சைட், டிரான்சிட் இன்சூரன்ஸ், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரைட். ஓகேங்களா, அப்போ டீலர் சைட் டிரான்சிட் இன்சூரன்ஸ், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். முதல்ல இந்த 3 எழுதிடுறேன். டீலர் சைடு வந்து 21,000. டிரான்சிட் இன்சூரன்ஸ் வந்துட்டு 30,000. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வந்து 37,000. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றே இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரைட் வந்து 54,000. ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரைட் வந்து 54,000. ரைட்டா? 54 கரெக்ட். 54,000. எல்லாமே டிக்காக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிடுங்க. எல்லாமே டிக்காக இருக்கா மட்டும் செக் பண்ணிடுங்க. ஓகே, எல்லா ட்ரையல் பேலன்ஸில் எல்லாமே டிக்காக இருக்குது. அப்போ ஆன்சர் எல்லாமே ஓவர். இதை வந்து டோட்டல் பண்ணோம்னா டேலி பண்ணி எழுதிடலாம். ஓகேங்களா, இப்போ டோட்டல் பண்ணுறோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து 40,000 ஆட் 20,000 ப்ளஸ் 35,000 ப்ளஸ் 1,20,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 84,000 ப்ளஸ் 21,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 37,000 ப்ளஸ் 54,000 பண்ணோம்னா 4,76,000 வருது. 4,76,000 வருது. அப்போ இது வந்து மெயின் ஆன்சரில் வந்து 4,76,000. ஓகேங்களா, ஓகே, டன். ஓகே, அப்போ டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு டோட்டல் பண்ணியிருந்தீங்கன்னா 42,68,000 ப்ளஸ் 56,000 பண்ணோம்னா 43,24,000 வருது. இது கூட இருங்க, 23,19,000 ஃபஸ்ட்டு இன்கம் ஆட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆட் பண்ணி எழுதிட்டோம். 23,19,000 மைனஸ் 1,43,000 ப்ளஸ் 9 lakh ப்ளஸ் 1,71,000 ப்ளஸ் 4,76,000 பண்ணோம்னா 37,23,000. ஓகேங்களா, இதில் இருந்து டோட்டல் இன்கம் எவ்வளவு? 43,24,000 மைனஸ் பண்ணோம்னா 6,01,000 ப்ராஃபிட் வரும். 6,01,000 வருது. டேக்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 6,01,000
டேக்ஸ் எதுவுமே சொல்லலை அதனால் ஓகேங்களா. 6,01,000 தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இதை வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட்ஸில் எழுதிடணும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட்ஸில் எழுதிடணும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ 6,01,000 6,01,000 தானே கரெக்ட். 6,01,000 எழுதிட்டோம். அப்போ இங்கே வந்து 1,39,000 ப்ளஸ் 6,01,000னா 7,40,000. இது வந்து மெயின் ஆன்சர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போய் எழுதிடணும். அப்போது மெயின் ஆன்சர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போய் 7,40,000. இப்போ ஃபஸ்ட்டு நான் அசட் ஆட் பண்ணிக்கிறேன். அசட் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேங்களா. அப்போது 30,05,000 ப்ளஸ் 2,65,000 ப்ளஸ் 8,23,000 ப்ளஸ் 4,40,000 ப்ளஸ் 53,000 ப்ளஸ் 80,000 ஆட் பண்ணி போட்டோம்னா 46,66,000 வருது. லைபிலிட்டிலையும் அதே வருதான்னு பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ 25 lakhs ப்ளஸ் 7,40,000 ப்ளஸ் 11,45,000 ப்ளஸ் 2,81,000 போட்டோம்னா 46,66,000. ஆன்சர் வேறு லெவலில் சிரிக்குதா? 46,66,000 அவ்வளோதான். ஏதாவது query இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் இருக்கும், அதில் வந்து ஃபார்மேட்ஸ் அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.